வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் இன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது டிரைவர் எக்ஸாம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு இப்போ வந்தீங்க இல்லையா, உங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்திருக்கு. நீங்கள் பயோஎஸ்க்கு யாரெல்லாம் போகணும் அப்படிங்கிற செலக்டட் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் உங்கள் நேம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்காங்க. ஸோ அதில் சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அனைத்து தேர்வர்களும் நேர்முக தேர்விற்கு வரும்பொழுது நுழைவு சீட்டு, கால் லெட்டர் எடுத்துகிட்டு போகணும். மற்றும் மத்திய மாநில அரசால் வழங்கப்பட்ட தேர்வரின் புகைப்படத்துடன் கூடிய ஏதேனும் ஒரு அடையாள அட்டை, உங்களோட ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு இருந்தால் எடுத்துகிட்டு போங்க. அது போல் ஏதாவது ஐடி ப்ரூஃப், பெர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய கார்டு, அதுதான் ஐடி ப்ரூஃபு, அது ஒன்று எடுத்துகிட்டு போங்க. என்றைக்கு உங்களுக்குன்னு பார்த்துக்கோங்க. சாட்டர்டே அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. டேட்டு 22/3/2025. நேரம் வந்து 8:30 AM ரிப்போர்ட்டிங் டைமு. உங்கள் நேம் இதில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு 76 மெம்பர்ஸ் வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நேர்முக தேர்விற்கான நுழைவு சீட்டினை பதிவிறக்கம் செய்து நுழைவு சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதி மற்றும் நேரத்தில் நேர்முக தேர்வு நடைபெறும் இடத்திற்கு வர வேண்டும். நீங்கள் நுழைவு சீட்டு எடுத்துக்கோங்க. உங்கள் நேமில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எந்த பிளேஸ்க்கு உங்களுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்காங்க. டேட்டும் அதிலே குறிப்பிட்டிருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த இடத்துக்கு போய் அட்டன் பண்ணிவிடுங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிடுங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ அதிலே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணும்போதே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. ஓகே, செலக்ட் ஆனவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதில் சில பேர் செலக்ட் ஆகாமல் இருப்பீங்க இல்லையா, ஸோ எதனால் செலக்ட் ஆகலை அப்படிங்கிற ரீசன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த கேட்டகரி வைஸ் மார்க் இங்கே வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்காங்க. ஏன்னா கட் ஆஃப் மார்க்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு அந்த கட் ஆஃப் மார்க்கில் வந்தவங்கள தான் கூப்பிட்ருப்பாங்க. நீங்கள் பார்த்துக்காங்க. இங்கே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே இருக்குது. சென்னைக்கு பாருங்கள், கட் ஆஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்காங்க. ப்ரியாரிட்டிலலாம் போயிட்டுருக்காங்க. அதனால் கொஞ்சம் மார்க் ஓரளவு கம்மியாக இருந்தாலும் பாருங்கள், 126 இருக்குது. இருந்தாலும் அவங்க வந்து ப்ரியாரிட்டியில் இருப்பாங்க. இதில் வந்து ரிட்டன் மார்க்ஸ் 100க்கு, ஸ்கில் மார்க்ஸ் வந்து 70, மேக்ஸிமம் ரெண்டுமே சேர்த்து 170 மார்க்ஸு. இங்கே இருக்குது பாருங்கள் கட் ஆஃபு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இப்போ 103, ஏன்னா P2 ப்ரியாரிட்டியில் வந்திருக்காங்க. அதனால் 103 இருந்துமே அவங்க வந்து கூப்பிட்ருக்காங்க. இதில் ப்ரியாரிட்டி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சான்சஸ் கிடச்சிருக்கு எல்லா போஸ்டிங்லையுமே பார்த்தீங்கன்னா. நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி 111 எடுத்திருக்காங்க பாருங்கள் ப்ரியாரிட்டியில். திருவள்ளூர், ஈவன் இங்கே பாருங்கள் ப்ரியாரிட்டி இருக்கிறதுனால 93 தான் இருந்தாலும் அவங்களுக்கு எடுத்திருக்காங்க விழுப்புரத்தில். ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துட்டாங்க. இடஒதுக்கீட்டின் விதியை பின்பற்றி எழுத்துத் தேர்வு மற்றும் ஓட்டுநர் திறனறிவு தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். ஏன்னா 2 மார்க்குமே எடுத்திருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட் மார்க்கு, அப்புறம் உங்களோட ரிட்டன் எக்ஸாம் எல்லாம் சேர்த்து 170க்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்களோ, தென் ப்ரியாரிட்டி அதுவும் தான் மெயினு. அதெல்லாம் போட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் நல்லா அட்டன் பண்ண, ஸ்கில் டெஸ்ட் நல்லா எழுதியிருக்கேன், நான் ரிட்டன்லேயும் நல்ல மார்க் எடுத்தேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு இந்த கேட்டகரிக்குள்ளே வந்திருக்காங்கிறத செக் பண்ணிக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.